அல்ஹம்துலில்லா. அரஃபா மைதானத்தில் இருக்கோம். முன்னாலே ஆரம்பிச்ச அரஃபா மைதானத்தை பற்றி. அரஃபா மைதானம் மஹ்ஷர் மைதானத்துடைய ஒரு சாம்பிள். இந்த பார்த்தாலே தெரியும். அது அல்லாஹ்வுடைய பெரிய அருள். இன்னைக்கு மரம் இருக்கு. அந்த நேரத்தில் இதெல்லாம் இல்லை. பாலைவனம், வெறும் மணல். இப்படி தரையெல்லாம் இல்லை, மணல், பக்கா மணல். கால் புதஞ்சற அளவுக்கு மணல்ல சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000 பேருக்கு மேலே இந்த இதில் கூடி நின்று அந்த ஆயத்தை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இந்த மார்க்கத்தை பூர்த்தி செஞ்ச இடம் இந்த இடம். நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது இந்த இடத்துல தான். அந்த ஆயத்தை எப்பவுமே ஞாபகத்தில் வைங்க. பெருமைக்குரிய விஷயம் இது. எந்த மார்க்கத்துக்கு இதுக்கு முன்னால் வந்த மூசா அலை இஸ்லாமுக்கோ ஈசா அலை இஸ்லாமுக்கோ வேற எந்த நபிமாருக்குமே அனுப்பப்படாத, கொடுக்கப்படாத வசனம் இந்த வசனம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இப்படி மட்டும் வேற யாருக்காவது சொல்லியிருந்தா அவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேற ஒன்றும் இருந்திருக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சது. ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியல, இதனுடைய அருமை தெரியல. பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகும் கூட நாம் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்தின் ஒரு பார்ட்டையாவது பின்பற்றணுமா இல்லையா? அந்த அளவுக்காவது நம்ம அதிகபட்ச கேர் எடுக்கணும். பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டான். அதை நாமும் பூர்த்தியாக முழுமையாக பின்பற்ற முயற்சி செய்யணும். அல்லாஹுடைய அருள் அதில் தான் கிடைக்கும். எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத நம்ம நபிக்கு கொடுக்கப்பட்டு நாம் அந்த உம்மத்தில் இருந்து அந்த இடத்தையே, எந்த இடத்துல அந்த ஆயத்து இறங்குதோ அந்த இடத்த வந்து நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். இது போன்ற அமைப்புகளில் இது போன்ற முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் ஃபியூச்சர்லையும் அடிக்கடி நம்ம வருவோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், இதை பற்றி நிறைய பேசுங்க. ஊருக்கு போயும் கூட உங்கள் உறவினர்கள், உங்கள் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் மத்தியிலாம் நம்ம போயிட்டு வந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்ப இனிமையான அனுபவம். அல்லாஹுடைய அருளை பெறக்கூடிய இடத்துல இருந்து அத்தனை அருளும் இங்கே இறங்கி இங்கிருந்து தான் பிரித்து கொடுக்கப்படுது மொத்த உலகத்துக்கும். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அருள்கள் எல்லாம், நியாமத்துகள் எல்லாமே இந்த மண்ணில் இறங்கி இங்கிருந்து தான் உலகம் முழுக்க மற்ற பகுதிகளுக்கெல்லாம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படும். அப்போ நம்ம பெறோம் அல்லாஹ்வுடைய அருளை. வானத்திலிருந்து இறங்கக்கூடிய அருளை நாம தான் முதல்ல பெறோம். நமக்கு கிடைச்சது போக மீதி தான் மற்ற இடங்களுக்கெல்லாம் போகுது. அப்போ நமக்கு கிடைக்கிற இடத்துல எவ்வளவு எடுத்துக்கணும்? ஒரு ஆறு ஓடுது, தண்ணி நமக்கு வேணும், நம்மளை கடந்து போகுது. நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம், சிரிச்சுக்கிட்டே, அடைய தண்ணி போகுதே, நம்ம கண்டுக்காம விட்டோம்னா போற இடத்துக்கு போயிடும். எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். எடுக்காம விட்டுட்டோம்னா நமக்கு தான் நஷ்டம். வேற எங்கேயாவது போயிடும். வேற எங்கெங்கயோ இருந்து தூரத்துல இருந்து கேட்கறவங்களுக்கு போயிடும். பக்கத்துல நம்ம மேல இறங்குறது நமக்கு இல்லாம போயிடும். அதனால அல்லாஹுடைய அருளை கேட்க வேண்டிய இடம், அதுவும் குறிப்பா அரஃபா, அல்லாஹுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கான இடம். இந்த இடத்துல துவா செய்வோம், ஸ்பெஷலா துவா செய்வோம். அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நீங்களும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஒரு தொழுகைக்கு இன்னும் அப்படி அரேஞ்ச்மெண்ட்லாம் இல்லை இல்லைங்க, இல்லை, தேவையில்லை. அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை. துவா செய்வோம், துவா செய்யுங்க. நீங்கள் மாயுதா 4வது ஆயத், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், மனைவி, மக்கள் அனைவரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகில் உள்ள முஸ்லிமான முஃமினான அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மூதாதையர்கள் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்கி அருள்வாயாக, ஒளி பொருந்தியதாக ஆக்கி அருள்வாயாக. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவாயாக. எங்கள் சந்ததிகள் அனைவருக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை சுவர்க்கத்திலே வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நீ மார்க்கத்தை பூர்த்தி செய்த இடத்திலிருந்து உன்னிடத்திலே கேட்கிறோம். யா அல்லாஹ், நாங்கள் கேட்கும் இந்த துஆக்களை எங்களுக்கு
கேட்க தெரியாமலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீயே வழங்கி அருள்வாயாக. உன்னுடைய அருளை எங்களுக்கு நிரப்பமாக கொடுத்து அருள்வாயாக. எங்களுக்கு பிறகு மற்றவர்களுக்கும் நிரப்பமான முறையிலே இந்த நிஅமத்துகளை கொடுத்து அருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.